வணக்கம். இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆடியோ லான்ச்சில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லா தேங்க்ஸும் ரஞ்சித் அண்ணாக்கு. என்னோட பெரிய சப்போர்ட், ஆக்சுவலாக எல்லா டைமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ தங்கலான் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ராவாக ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்காகவும் இப்போ வந்து ஒரு அவார்ட் வின்னிங் மட்டுமே கிடையாது இந்த படம். தங்கலான் வந்து பக்கா தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம். அதே மாதிரி ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். அது வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நாங்கள் ரீசெண்டாக ட்ரெய்லரில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏர்லி 1900s நடக்கிற கதை, பீரியட் ட்ராமா, அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் பிளெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரஞ்சித் அண்ணாவோட விஷன். அந்த விஷன் வந்து ஃபைனல் டிராஃப்டில் படம் ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய ஒரு லென்த் இருந்தது. இப்போ இருக்கிற ஃபைனல் வேர்ஷன் ஒரு ப்ராப்பரான தியேட்ரிக்கல் ரன் டைமில் இருக்குது இந்த படம். ஸோ எல்லாருமே வியந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி விக்ரம் சார், எனக்கு விக்ரம் சார் நடிப்பு ரொம்ப பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில். அதுவும் தங்கலான் மாதிரி ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்கு. ஒரு சினிமாவே தெரியாமல் நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற டைமில் எவ்வளோ வியப்பாக அவரை பார்த்தனோ, ஒரு டெக்னீஷியனாக நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணும் போதும் அதே வியப்போடு தான் அவரை பார்க்குறேன். நடிகர்கள் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பார்வதி மேம்லாம் வந்து ரொம்ப ரியலாக நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி மாளவிகா, அவங்கள ஆரத்தின்னு எல்லாருமே அழைப்பாங்க இதுக்கப்புறம், இந்த படத்துக்கு அப்புறமா. டேனியல் சார் வர ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் ஃப்ரேமாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. பசுபதி அண்ணா, ரங்கன் வாத்தியார் அவரோடது வந்து இந்த படத்தில் டோட்டல் வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இந்த படம் வந்து பெரிய சேலஞ்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் 2 சாங்குமே வந்து பெரிய ஒரு ஆல்பம் ஹிட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தங்கலான் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கோல்டு மாதிரி. அதில் நான் வந்து ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரஞ்சித் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.